அதிகாரம் 27. வருவாயை பெருக்குவதற்காக பலர் பாவம் புரிகின்றனர். செல்வத்திற்காக அலைவோர் கண்களை திருப்பிக் கொள்கின்றனர். கற்களுக்கு இடையே உள்ள துளையில் முளை அடிக்கப்படுகிறது. விற்றல் வாங்கலுக்கு இடையே பாவம் நுழைந்து கொள்கிறது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவர் உறுதியாய் நிலைத்திராவிடில் அவரது வீடு விரைவில் நிலை குலைந்துவிடும். பேச்சு சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை எடை போடலாம். நீதி நெறியை பின்பற்றி நடந்தால் அதனை அடைந்து கொள்வாய். மாட்சிமிகு நீண்ட ஆடையாக அதனை அணிந்து கொள்வாய். பறவைகள் தம்முடைய இனத்தோடு தங்குகின்றன. உண்மை அதனை கடைபிடிப்போரிடம் குடிகொள்ளும். இறைக்காக சிங்கம் பதுங்கியிருக்கின்றது. அநீதி செய்கிறவர்களுக்காக பாவம் காத்திருக்கின்றது. இறை பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானம் உள்ளது. அறிவிலிகள் நிலவு போல மாறுபடுவார்கள். அறிவிலிகள் நடுவில் காலத்தை வீணாக்காதே. அறிவாளிகள் நடுவில் நிலைத்து நில். மூடரின் உரை வெறுக்கத்தக்கது. அவர்களின் சிரிப்பு பாவத்தின் அக்களிப்பு. அடிக்கடி ஆணையிடுவோரின் பேச்சு மெய்சிலிர்க்கச் செய்கின்றது. அவர்களின் வாய்ச்சண்டை நம் காதுகளை மூடச் செய்கின்றது. செருக்குற்றோரின் வாய்ச்சண்டை கொலைக்கு இட்டுச் செல்லும். அவர்களின் வசைமொழியை கேட்பது வருத்தத்திற்கு உரியது. இரகசியங்களை வெளிப்படுத்துதல். இரகசியங்களை வெளியிடுவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர். ஆருயிர் நண்பர்களை அவர்கள் அடைய மாட்டார்கள். நண்பருக்கு அன்பு காட்டு, அவர்கள் மீது நம்பிக்கை வை. அவர்களுடைய இரகசியங்களை நீ வெளிப்படுத்திவிட்டால் அவர்கள் பின் செல்லாதே. ஏனெனில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதைப் போன்று நீ அடுத்திருப்பவரின் நட்பை கொன்றுவிட்டாய். உன் கையில் இருந்த பறவையை நழுவ விட்டது போல் அடுத்திருப்பவரை போக விட்டுவிட்டாய். இனி நீ அவரை பிடிக்க மாட்டாய். அவரை தொடர்ந்து செல்லாதே, ஏனெனில் அவர் தொலைவில் சென்று விட்டார். கண்ணியினின்று தப்பியோடும் மான் போல் ஓடிவிட்டார். காயத்துக்கு கட்டுப்போடலாம், வசைமொழியை மன்னிக்கலாம். ஆனால் இரகசியங்களை வெளியிடுவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர். வெளிவேடம். கண்ணால் சாடை காட்டுபவர்கள் தீச்செயலுக்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள். அதிலிருந்து யாரும் அவர்களை தடுக்க முடியாது. உன் கண்முன் அவர்கள் தேனொழுக பேசுவார்கள். உன் பேச்சை கேட்டு வியப்படைவார்கள். பின்னால் அவர்களது பேச்சு மாறிவிடும். உன் சொல்லை கொண்டே உன்னை இடறிவிழச் செய்வார்கள். பலவற்றை நான் வெறுத்திருக்கிறேன், ஆனால் இவர்களை வெறுத்தது போல் வேறு எதனையும் வெறுத்ததில்லை. ஆண்டவரும் இவர்களை வெறுக்கின்றார். கல்லை மேலே எறிவோர் அதை தம் தலை மேலேயே எறிந்து கொள்கின்றனர். நம்பிக்கை கேடு எனும் அடி காயங்களை புதுப்பிக்கும். குழி தோண்டுவோர் அதிலேயே விழுந்து விடுவர். கண்ணி வைப்போர் அதிலேயே சிக்கிக்கொள்வர். தீமை செய்வோரை தீமை திருப்பித் தாக்கும். அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கே தெரியாது. ஏளனமும் பழி சொல்லும் செருக்குற்றோருக்கு உரியவை. பழிக்கு பழி அவர்களுக்காக சிங்கத்தைப் போல் பதுங்கி காத்திருக்கிறது. இறை பற்றுள்ளோரின் வீழ்ச்சியில் மகிழ்வோர் கண்ணியில் சிக்குவர். அவர்கள் இறக்கும் முன் துயரமே அவர்களை கொன்றுவிடும். சினம். வெகுளி, சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள்.